பழமையான தமிழ்நாட்டில் காவேரி கரையில் செழித்து வளர்ந்த ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் மன்னன் அறிவும் நீதியும் கொண்டவன். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. மழைக்காலம் வந்தால் காவேரி பெருக்கெடுத்து ஓடும். மக்கள் நதியை கடக்க முடியாமல் தவித்தனர். அரசே, காவேரியை கடக்க ஒரு நல்ல பாலம் கட்டிட வேண்டும். நதியை கடந்தால் நம் வாழ்வு மேம்படும். மன்னன் அமைச்சர்களை அழைத்தான். இந்த வேலையை யாரிடம் கொடுக்கலாம்? அரசே, தளபதி வீரன். அவனிடம் கொடுத்தால் வேகமாக முடியும். அமைச்சர் கூறினால் சரியாக இருக்கும். மன்னன் ஆராயாமல் வேலை ஒப்படைத்தான். வீரர்களே, நம் மன்னர் நம் மீது நம்பிக்கை வைத்து இந்த மாபெரும் பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அமைச்சரே, இப்படிதான் பாலம் கட்டுவார்களோ? எனக்கென்னவோ சாஸ்திரப்படி கட்டுவதாக எனக்கு தெரியவில்லை. போர் முறையில் தற்காலிக பாலம் கட்டினான். நதியை அவன் ஆராயவில்லை. எத்தனை முறை போர்களில் இது போன்ற பாலங்களை கட்டியிருக்கிறேன். மக்கள் மகிழ்ந்தனர். மன்னனும் திருப்தி அடைந்தார். ஆனால் அது நிலைக்கவில்லை. கனமழை பெய்தது. கனமழையில் பாலம் தாங்காமல் இடிந்து விட்டிருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. நான் பாலம் சீக்கிரம் கட்ட வேண்டும் என்று கட்டிவிட்டேன். இவம் என்று நான் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. போருக்கு தயார் செய்வது போல செய்துவிட்டேன். இதில் உன் தவறு மட்டுமில்லை தளபதி. நானும் தவறு செய்துவிட்டேன். சரியான நபரை தேர்வு செய்யவில்லை. அமைச்சரே, உடனே பாலம் கட்ட வல்லுநர்களை அழையுங்கள். சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். அழைத்தீர்களா மன்னா? ஆம், என் மக்களுக்காக நாங்கள் ஒரு பாலம் கட்ட நினைத்து பாலம் சிதைந்து விட்டது. நீங்கள் அதில் வல்லுனர் என்று தெரிய வந்தது. எனவே சிதைந்த பாலத்தை சிறந்த முறையில் உருவாக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் மன்னா. என்னால் முடிந்த எல்லா சிறந்த உக்திகளை உபயோகித்து பாலத்தை கட்டி முடிக்கிறேன். மகிழ்ச்சி. இப்போதுதான் மகிழ்ச்சியாக உள்ளது. மன்னா, தவறு செய்வது இயல்புதான். ஆனால் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதே முக்கியம். நாம் ஒரு செயலை செய்யும் முன் அதற்கு தகுதியான நபரை தேர்ந்தெடுப்பதென்பது மிக மிக முக்கியம். சரியாக கூறினீர்கள். இதைதான் வள்ளுவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்றார்.